ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயது முதியவர்கள், பெரியவர்கள் தங்களுடைய சொத்து, நகை, பணம் போன்ற விஷயங்களை தன்னோட வாரிசுங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஒருத்தர் அவங்களோட சொத்தை எப்போ பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது நம்ம பிள்ளைங்களுடைய தேவைகள். அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரியாக செஞ்சிட்டோமான்னு முதல்ல பார்க்கணும். பெற்றவங்களோட பெரிய கடமையை பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்குறதும், அவங்களுக்கான கல்வியை கொடுக்கறது, சரியான வேலை மற்றும் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது. இதை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட கடமை பூர்த்தி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததாக உங்களோட சொத்தை எப்படி பிரிக்கலாங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துருவோமா. முதல்ல உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி வீடு இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்களா, வீடு இல்லைன்னா லேண்டு இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்குது அப்படின்னா, முதல்ல அந்த வீட்டை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின அந்த பெரியவங்க அவங்க தான் அந்த வீட்டை அவங்களோட வாழ்நாள் முழுக்க யூஸ் பண்ணணும். லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்ட் அவங்களோட குழந்தைங்க கல்யாணம் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு அந்த இடம் தேவைப்படுது, வீடு கட்ட தேவையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா அந்த இடத்த அவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கலாம். அந்த வீடு இவங்க வாழ்நாள் முழுக்க அந்த வீட்டை சம்பாதிச்சு வாங்கினவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிள்ளைகளுக்கு போகிற மாதிரி செய்கிறது தான் சரியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பணம் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த பணத்தோட மொத்த மதிப்பு என்னன்னு பார்த்துட்டு, அந்த மொத்த சேவிங்ஸில் நீங்கள் இனிமேல் வாழ போகிற வாழ்க்கைக்கு தேவையான அமௌண்ட்டு எவ்வளோ தேவைப்படும்னு ஒரு மதிப்பு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பணத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை உங்களோட பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கலாம். அடுத்ததாக நகை வயதானவர்கிட்ட இருக்கிறது அந்த பர்சனுக்கே பாதுகாப்பில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நகைகளை சேல் பண்ணிட்டு பணமாக மாற்றி உங்களோட வாழ்நாள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க யூஸ் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் இருக்குது, தேவையில்லை அப்படின்னு நினச்சி யோசிக்கிறவங்க அந்த நகையை உங்களோட பிள்ளைகளுக்கு சொத்து பிரித்து கொடுக்கும்போது நகையை பிரித்து கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும், பணத்தையும், நகையும் நீங்கள் பிரித்து கொடுக்கும்போது அதில் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் உங்களோட சேஃப்டி. இருக்க மொத்த பணத்தையும் சேவிங்ஸையும் பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அன்றாட தேவைக்கு அவங்கக்கிட்ட கையேந்திட்டோ இல்லை அவங்கள நம்பிட்டோ வாழ்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது. அதை நீங்கள் முக்கியமாக உங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் உங்களோட சேவிங்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கிட்டு, தேவைப்படுறத நீங்கள் வச்சுக்கிட்டு, மீதி இருக்கிறத பிள்ளைங்கக்கிட்ட பிரித்து கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களோட வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு செஞ்சு வைங்க. அது எப்படி செய்யணும்? நீங்கள் நல்ல உடல் நலம், மனநிலையில் இருக்கும் போதே ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் மூலியமாக அவரை சாட்சியாக வச்சு ஒரு உயில் எழுதுங்க. அந்த உயிலில் உங்களோட வாழ்நாளுக்கு அப்புறமா உங்களுடைய பணம், நகை, லேண்டு, வீடு இது போன்ற சொத்துக்கள் எந்தெந்த சொத்தை யார் யாருக்கு எவ்வளோ மதிப்பில் கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணுங்கிறத நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக விளக்கமாக மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சைனை போட்டு அதை ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களோட காலத்துக்கு பிறகு அந்த சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுக்கு, பங்கு போடுறதுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் சுமூகமாக அந்த சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். உங்களோட லைஃப்பும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களோட சொத்துக்களை நீங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தேவைகளையும், உங்களுக்கு வாழ்நாளில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறத யோசித்து அதுக்கு தகுந்ததை நீங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டு மற்றதை உங்கள் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத உங்களோட வாழ்நாளுக்கு அப்புறம் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக ஒரு உயிரில் எழுதி வச்சுருங்க.
இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இது உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலும் இது போன்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அண்ட் தகவல்கள் வேணுங்கிறவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.